அனைவருக்கும் வணக்கம். 6/1/2025 அஷ்டமி திதி இருக்கின்றது. திங்கட்கிழமை என்று நமக்கு அஷ்டமி வழிபாடு எப்படி எளிமையான முறையில் சொல்ல வேண்டும், நாளை காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு அந்த மந்திரத்தில் சொல்வதனாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு இருக்கும். என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டமி பார்த்தீங்கன்னா பொதுவாக வராகினி வழிபாடு மற்றும் கால பைரவருக்கு உரிய தினம் இருக்கின்றது மற்றும் அஷ்டலட்சுமிக்கு உரிய தினமாகவும் இந்த அஷ்டமி தினம் இருக்கின்றது. காலை எழுந்த உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம் என்ன அப்படின்னா, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத 8 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். 8 முறை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத 8 முறை சொல்லுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இது சொல்வதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மியோட அருள் கிடைத்து நம் இல்லத்தில் செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இல்லம் தெய்வீக கடாட்சமாக இருக்கும். அடுத்து நீங்கள் காலை குளிக்கும் நீரில் நீங்கள் என்ன சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னா, துளசி இலை போட்டு குளிக்கலாம். அல்லது கொஞ்சம் லெமன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெமன் சாறு விட்டு நீங்கள் குளிக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து வழிபாடு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மாலை நேரம் எப்படி வழிபாடு செய்யணும் எளிமையான முறையில் அப்படின்னா, ஒரு தீபம் பூஜைகளை ஏற்றிக்கோங்க. நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தீபம் ஏற்றிட்டு அதை சுற்றி ஒரு ரூபாய் நாணயம் 8 நாணயம் வைத்து அந்த 8 நாணயத்தை நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பால், தேன் மற்றும் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா வராகி எண்ணெய் வழிபாடு செய்யலாம், காலபைரவர் வழிபாடு செய்யலாம், மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாம். அஷ்டலக்ஷ்மி படம் இருக்கின்றது அப்படின்னா அதை வைத்தும் வழிபாடு செய்யலாம். பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, செவ்வரளி பூக்கள் வைப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நமக்கு இருக்கிற கிரக தோஷங்கள் அனைத்துமே தீரும். ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டமி வழிபாடு எளிமையான முறையில் இப்படி செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.